கோயில் நிலமாக இருந்தால் அது யாருக்கும் நாம விட்டு கொடுக்க முடியாது. இந்த வார்த்தையே என்னோட இன்டர்வியூவில், பிரிண்டட் இன்டர்வியூவில் 2 வருஷம் முன்னாடி இது வந்திருக்கு. இப்போ புரோகிதம் பண்ணிட்டு இருந்த எங்கள் குடும்பம் புரோகிதமாக பண்ணிட்டு இருக்கு, அது இல்லை. அதனால அந்த மாதிரி அந்த ஐயனார் கோவிலுடைய அர்ச்சகர்கள் பலரும் அதை விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க. நான் ஐயனார்கிட்ட வேண்டுதல் செய்ய முடியும், ஐயனாரப்பா நீ கூலி கொடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மண்வாரி தூத்துவேன். அந்த கலெக்டர் மற்றும் அவருடைய அந்த பத்திர பதிவு செய்த சார் பதிவாளரன்னு எக்காரணம் கொண்டும் கோவில் நிலம் தனியாருக்கு யாருக்கும் ஒப்படைக்கப்பட மாட்டாதுன்னு. அப்படி இருக்கிறத ராஜா அண்ணனே சொல்லியிருக்காருன்னு சொல்றத நாம எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கிறிஸ்தவ மத வெறி கொண்டவர்களின் ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஆகவே இந்த அரசாங்கத்தை நாம நீடிக்க விடுறது இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தா முடியும். ஒரு பர்பஸுக்காக அரசியல்ல இருக்கும், அதை டிஃபீட் பண்றதுக்கு எந்த சக்தி முயற்சி பண்ணாலும் அதை நாம நிச்சயமா அலோவ் பண்ண மாட்டோம். சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்ப தமிழகத்துல ஒரு பரபரப்பு என்னன்னா, கரூர்ல ஒரு 4 கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 3084 ஏக்கர் நிலம், அது மதிப்பீடுன்னு பாத்தீங்கன்னா 25,000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இது இனாம் நிலம் அப்படின்னு சொல்றாங்க, ரயத்வாரி என்னென்னமோ சொல்றாங்க. இது இப்பொழுது அது சம்பந்தப்பட்டவர்களுக்கே அதில் ஆக்கிரமித்தவர்களுக்கே பட்டா போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாவேக அரசு முடிவு செய்திருக்கிறது. இதை ஒரு சிலரும் பாஜகவிலிருந்து இருந்தவர்களும் இதை அப்பொழுது ஆதரவு நிலப்பாடை எடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது அவங்க தனி இயக்கம் கண்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இப்ப நமக்கு இந்த இனாம் இது கோயில் நிலமா, இது பத்தின நிறைய ஒரு குழப்பம் இருக்கிறது. ஸோ இது குறித்து நாம யாரை கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு ஆடிட்டர், ஒரு அட்வொகேட், இது சம்பந்தமாகவும் பேசியிருக்காங்க. அவங்களே நம்ம நிகழ்ச்சிக்கு கூப்பிடலாமே அப்படின்னு உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கும். சட்டமன்றத்திலே இந்துக்களுக்காக மிக ஓங்கி உரத்த குரலில் பேசியவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்போது பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா அவர்கள் நம்முடைய இணைகிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். 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 என்ன மாதிரி ஒரு லேமா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்களை போன்றவர்களுடைய ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். இப்ப என்னை போன்ற ஒரு லேமா எனக்கு புரியறது மாதிரி நீங்க தான் சொல்லணும். இந்த கரூர் 4 கோயில் சம்பந்தப்பட்ட இந்த 3084 ஏக்கர் நிலம், இது இனாம்ங்கிறாங்க, ரயத்வாரியில இது பண்ணியிருக்காங்க. காமராஜர் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் தாசில்தாரை போட்டு இதை பத்தி இதை என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரு. ஆனா இந்த திராவிட கட்சிகள் இத்தனை நாள் இதை கோயில் நிலமாக அதை வைத்து அவங்களுக்கு பட்டா வழங்காம இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு தாவேகா அவங்களுக்காக அந்த நீதியை வழங்கி இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது என்ன, இனாம் நிலமா இருக்குமானால் என்ன நிலை எடுக்கணும்? இந்த இஷ்யூ நடந்தது எப்படின்னு சொன்னா, நான் கரூருக்கு கட்சியினுடைய கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ கட்சியில சில உறுப்பினர்கள் இந்த இஷ்யூவை உங்கள்கிட்ட அங்க இருக்கிற விவசாயிகள் பெட்டிஷனா உங்கள்கிட்ட கொடுக்க விரும்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாம அங்க அந்த பெட்டிஷன் பெற்று அது பிரச்சனை என்னன்னு பார்க்கறதுக்காக போனோம். அப்போ நாம போய் அது என்னன்னு பார்த்தப்ப அவங்கள்ட்ட சொன்னது, நீங்க இது பற்றி பத்திரிக்கையில மீடியால என்னோட பேட்டி வந்திருக்கு, அதுல தெளிவா சொல்லியிருக்கேன், கோயில் நிலமாக இருந்தால் அது யாருக்கும் நாம விட்டு கொடுக்க முடியாது. இந்த வார்த்தையே என்னோட இன்டர்வியூல, பிரிண்டட் இன்டர்வியூல 2 வருஷம் முன்னாடி இது வந்திருக்கு. நாம கோயில் நிலமா இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இதை சுரண்ட நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா அதை நாம் விசாரணை செய்து மக்களுக்கு நியாயம் வழங்குவோம்.
அப்படின்னு தான் சொல்லியிருக்கும். விசாரணை செய்யப்படும் அப்படின்னு. அது உடனே ஹெச் ராஜா அண்ணனே இந்த மாதிரியா தர்றேன்னு பேசியிருக்கார். அப்ப அவர் ஹிந்துவுக்கு விரோதியா அப்படின்னு பேசுறதெல்லாம் இந்த ஆங்கிலத்துல அன்ட்ரூத் அண்ட் ஹாஃப் ட்ரூத்னு சொல்லுவாங்க. உண்மை அற்றது உண்மை அப்படின்னு. அந்த மாதிரி தான். காரணம் என்னன்னு சொன்னா, அன்னைக்கு எங்கிட்ட அவங்க ஒரு சார்ஜா கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தா திரு எடப்பாடியார் அவர்களும் இது பத்தி சொல்லியிருக்கார் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியில இருக்கு. எடப்பாடியார் சொன்னது கோவில் நிலம் பற்றி அதுக்கு தனியா பேட்டியே கொடுத்திருக்கேன். திரு வேதாந்தன்ஜி அவர்கள் நீங்க தனி ஐயா இதுல தனித்துவத்தோட தெரியறதுக்கு காரணம் இந்த எடப்பாடியாரோட அஷூரன்ஸுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பதில். அப்பவும் கோவில் நிலம்னு சொன்னா கொடுக்க முடியாதுன்னு. உண்மை நிலை என்ன இதை பார்க்கணும்னு சொன்னா 7/6/2021 சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜு சொல்றார், இன் தி நேம் ஆஃப் பப்ளிக் வெல்ஃபேர் டெம்பிள் லேண்ட் கெனாட் பி ஏலினேட்டட் அப்படின்னு. நீங்க ஸ்பெசிஃபிக் கேஸு தடிகொண்ட ஐயனார் கோவில் நிலம், அதாவது அது நேச்சர் எப்படின்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு 20-25 பேர். அதில் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலாவட்டத்தில் இப்போ புரோகிதம் பண்ணிட்டு இருந்த எங்கள் குடும்பம் புரோகிதமாக பண்ணிட்டு இருக்கு, அது இல்லை. அதனால அந்த மாதிரி அந்த ஐயனார் கோவிலுடைய அர்ச்சகர்கள் பலரும் அதை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. அதனால மீதி அந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இதிலிருந்து வெளியேறியவர்கள் அந்த நிலத்தை ஒரு சர்ச்சுக்கு விற்கிறாங்க. சென்னை புதுக்கோட்டையில் நடு சிட்டியில் அந்த இடம் இருக்கு. அப்போ நான் நேராக போய் ஐயனாருக்கு வழிபாடு நடத்திட்டு நிச்சயமா இதே வார்த்தை இதை அந்த கலெக்டர் ரெக்கார்டு பண்ணியிருக்காரா என்னன்னு தெரில. அவர் எங்கிட்ட கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், நான் சாதாரண நபர், நான் ஐயனார்கிட்ட வேண்டுதல் செய்ய முடியும், ஐயனாரப்பா நீ கூலி கொடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மண்வாரி தூத்துவேன். அந்த கலெக்டர் மற்றும் அவருடைய அந்த பத்திர பதிவு செய்த சார் பதிவாளர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தின் 10 minutes அந்த கலெக்டர் என்ன கூப்பிட்டார், சார் உங்களுக்கு அதுக்கெல்லாம் அவசியம் வராது, நீங்கள் குறிப்பிட்டது போல் 30 நாளில், ஏன்னா அதுக்கான நோட்டீஸ் பீரியடுக்காக 30 நாளில் அதை நாம் திருப்பி கோயிலுக்கு வாங்கி கொடுத்துருவோம்னு எனக்கு அதுக்கப்புறம் தகவல். அதை திருப்பி கோயிலுக்கு கலெக்டர் அவர்கள் சொன்னபடியே செஞ்சிருக்காரு. ஆகவே நாம தவறே நடந்திருந்தாலும் அதை சரி செய்து கோவிலிடம்தான் ஒப்படைக்க வேண்டும். இப்ப சர்வீஸ் இனாம பொறுத்தவரை யார் சர்வீஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு, ஏன்னா அந்த சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லி இருக்காங்க, நம்ம சரியா இப்ப சர்வீஸ்ல பாதி பேர் இருக்காங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, மீதி பேர் இல்லைன்னா யார் சர்வீஸ் பண்றாங்களோ அவங்க அனுபவிக்கலாம், அவங்க உழலாம். அதற்கு பிறகு நாம் அதை கொடுக்கணும்னா அதை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்டை சப்வெர்ட் பண்றதுக்காகவும் கோவில் நிலத்தை சர்வீஸ் இனாம்ங்கிற பேர்ல கொள்ளையடிப்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க பண்ணியிருக்காங்கன்னு நான் அந்த பேட்டியிலேயே, இன்னைக்கு ஏதோ ராவ் கேட்குறார் அதுக்காக பதில் சொல்றான் ராஜா அப்படிங்கிறது இல்லை, நாம அந்த பேட்டியிலேயே சொல்லியிருக்கோம், இது விசாரிப்போம்,
விசாரித்து இது உண்மைத்தன்மை அறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் எக்காரணம் கொண்டும் கோவில் நிலம் தனியாருக்கு யாருக்கும் ஒப்படைக்கப்பட மாட்டாதுன்னு. அப்படி இருக்கிறத ராஜா அண்ணனே சொல்லியிருக்காருன்னு சொல்றத நாம எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க சரியான விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப தாவேக அரசு, அதாவது திமுக அரசு இத 0 அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. அதனால அவங்க அந்த விவசாயிகளுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பட்டா போட்டு குடுக்காம வச்சிருந்தாங்க. ஆனா இப்பொழுது தாவேக அரசு அவங்களுக்கு பட்டா கொடுப்பதற்கான ஏற்பாட செய்துட்டு இருக்கு. அதற்காக பாராட்டுதல்கள் அப்படிங்கிறது மாரி சொல்றாங்க. நீங்க இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? தாவேக அரசுடைய இந்த அது அது இடைத்தேர்தல் வர நேரத்துல இது அவசரமாக இதை செய்வதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தாவேகா அரசுங்கிறது ஒரு இவாஞ்சலிக்கல் கவர்ன்மெண்ட். இந்துக்களுக்கு விரோதமான, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஆதரவான, நான் கிறிஸ்தவ மக்கள் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், அரசு இது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ ஸ்பீக்கர் இருக்கார். ஸ்பீக்கர் பொதுவானவர் தானே, எல்லாருக்கும் மரியாதைக்குரியவர் தானே. அப்ப அவர் இந்த வெறும் பைபிள்ல இருந்து மட்டும் கோட் பண்ணாம வேதத்துல இருந்து கோட் பண்றேன், இந்த இதுல இருந்து குர்ஆன்ல இருந்து கோட் பண்றேன் அப்படின்னு அதெல்லாம் கோட் பண்ணணுமா இல்லையா? இது முழுக்க முழுக்க இந்த தாவேகா அரசு ஒரு இவாஞ்சலிக்கல் கவர்ன்மெண்ட், கிறிஸ்தவ மத வெறி கொண்டவர்களின் ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஆகவே இந்த அரசாங்கத்தை நாம நீடிக்க விடுறது ஹிந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தா முடியும். எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தியோ அதே மாதிரிதான் இந்த அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டிருக்குங்கிறது என்னோட கருத்து. மிக சரியான நேரத்துல இந்த விளக்கம் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு நம்ம இவ்வளவு நாள் பார்த்துருக்கோம். எப்படி அந்த பழைய வேகத்தோடையே ராஜா அவர்கள் பேசணும் அப்படின்னு நம்ம அவளோடு வெயிட் பண்ணியிருந்தோம். மீண்டும் சிறுத்தையே வெளியே வா அப்படின்னு பாரதிதாசன் கூப்பிட்டது மாதிரி உங்களை போன்றவர்கள் மீண்டும் களத்துல மிகவும் வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு இருக்கு. நாம் ஒரு பர்பஸுக்காக நம்ம லைஃப் நடத்துறோம், ஒரு பர்பஸுக்காக அரசியல்ல இருக்கோம். அதை டிஃபீட் பண்றதுக்கு எந்த சக்தி முயற்சி பண்ணாலும் அதை நாம நிச்சயமா அலோவ் பண்ண மாட்டோம். தொடர்ந்து உங்களுடைய தேசிய பணி, மக்கள் பணி, மக்கள் சேவை, இந்துத்துவத்திற்கான உங்களுடைய பணி தொடர வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கூட துணை இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரியும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.